தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்க முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு ரூபாய் 2100 கோடி லஞ்சம் வழங்கிய வழக்குல அமெரிக்க நியூயார்க் நீதிமன்றம் அதானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பிச்சிருக்கு. அதானி மீதான இந்த குற்றச்சாட்டு சர்வதேச அளவில் பேசுபொருளாகி இருக்கு. அமெரிக்கால மட்டும்தான் அதானி மேல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பல்வேறு நாடுகள்ல இதற்கு முன்பாகவே அதானி மேல நிறைய குற்றச்சாட்டுகளும் பல்வேறு சர்ச்சைகளும் எழும்பியிருக்கு. அந்த வகையில ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய குயின்ஸ்லாந்துல கடந்த 2017ஆம் ஆண்டு அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கத்தினுடைய ஒப்பந்தம் அதானி குழுமத்துக்கு வழங்கப்படுறதா இருந்துச்சு. ஆனா அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வீதியில இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. ஸ்டாப் அதானி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு மேல போராட்டமும் தொடர்ந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, அதானி குழுமம் சுற்றுச்சூழலுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னும், சுற்றுச்சூழல் விதிமுறைகளை அதானி குழுமம் பின்பற்றுவது கிடையாது, இதனால அங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கெடும் அப்படின்னும் மக்கள் வீதியில் இறங்கி போராடினாங்க. அது மட்டும் இல்லாம அதானி குழுமம் உள்ள வந்துட்டா ஏற்கனவே அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும் அப்படின்னும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. இதே மாதிரி இலங்கையினுடைய மின்வாரிய தலைவராக இருக்கக்கூடிய பெர்டினாண்டோ நாடாளுமன்றத்துல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாரு. அது என்ன அப்படின்னா, கடந்த ஜூன் 2022ஆம் ஆண்டுல இலங்கையினுடைய மின் திட்டங்கள் எல்லாவற்றையும் அதானி குழுமத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அன்றைய ஜனாதிபதியா இருந்த கோத்தபய ராஜபக்சேவுக்கு இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அழுத்தம் கொடுத்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இலங்கையினுடைய மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காற்றாலை ஒப்பந்தங்கள் எல்லாமே அதானி குழுமத்துக்கு வழங்கப்பட்டதாகவும், அந்த ஒப்பந்தங்கள் எல்லாவற்றையும் அதானிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கோத்தபய ராஜபக்சேவுக்கு மோடி அழுத்தம் கொடுத்தாரு அப்படின்னு குற்றச்சாட்டுகளை வலுவா முன் வச்சிருக்காரு. இதே மாதிரி வங்கதேசத்திலையும் அதானி குழுமத்தின் மேல குற்றச்சாட்டுகள் எழுந்து அது இப்ப நீதிமன்ற விசாரணையிலையும் இருக்கு. அதுக்காக சிறப்பு குழு ஒன்று அமைச்சு விசாரணையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, மியான்மர்ல கொள்கலன் முனையம் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு அதானி குழுமம் திட்டமிட்டு இருந்துச்சு. இதுக்காக மியான்மரினுடைய இராணுவத்துக்கிட்ட நிலத்தையும் ஒப்பந்தத்துக்கு எடுத்திருந்துச்சு. மியான்மர் இராணுவத்தின் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. குறிப்பா மனித உரிமையை மீறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நீண்ட நாட்களா இருக்கு. அந்த இராணுவத்துக்கு கூட அதானி குழுமம் ஒப்பந்தம் போட்டது அப்படிங்கிறது சர்வதேச அளவுல மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி அது மிகப்பெரிய சர்ச்சையாகவும் பேசுபொருளாகவும் மாறி இருந்துச்சு. இதே மாதிரி கடந்த செப்டம்பர்ல கென்யால இருக்கக்கூடிய நைரோபி விமான நிலையத்தை அடுத்த 30 ஆண்டுகளுக்கு பராமரிக்கக்கூடிய ஒப்பந்தம் அதானி குழுமத்துக்கு கொடுக்கப்படுறதா இருந்துச்சு. அங்கேயும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தினாங்க. இதுக்கு காரணமும் அதானி குழுமம் உள்ள வந்துட்டா அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாம போயிடும், அது சம்பந்தப்பட்ட இன்னும் நிறைய பிரச்சனைகள் அங்க இருந்துச்சு. அந்த போராட்டமும் இப்ப வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. நேற்று அமெரிக்காவினுடைய இந்த குற்றச்சாட்டு வெளிவந்ததுக்கு பிறகு கென்யா அரசாங்கம் அதானி குழுமத்தோட நாங்க போட்டிருக்கக்கூடிய எல்லா ஒப்பந்தங்களையும் ரத்து செய்யறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து அந்த நாட்டினுடைய பிரதமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் இல்லாத எந்த வியாபார ஒப்பந்தத்தையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம், அந்த வகையில தான் அதானி குழுமத்தினுடைய ஒப்பந்தங்கள் எல்லாவற்றையுமே நாங்க ரத்து செய்யறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்படிதான் பல நாடுகள்லையும் அதானி மேலையும் அதானி குழுமத்தின் மேலையும் நிறைய குற்றச்சாட்டுகளும் சர்ச்சைகளும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்தியால வேணா தனக்காக சட்டத்தையே மாற்றி எழுதுற தன்னுடைய நண்பர் பிரதமரா இருக்கலாம், ஆனா மற்ற நாடுகள்ல அதானியினுடைய பாட்சா ரொம்ப நாளைக்கு பலிக்காது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி எப்படி அதானியினுடைய குட்டுக்கள் எல்லாம் உலக அரங்குல வெளியில வந்துச்சோ, அதே மாதிரி அதானிக்கு பக்கபலமா செயல்பட்டு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தினுடைய கூட்டு களவாணித்தனமும் ஒரு நாள் உலக அரங்குல வெளியில வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம்.